இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த யோவான் ஸ்நானனை பத்தி பார்க்க போறோம். யோவான் ஸ்நானன் தானே தவிர யோவான் ஸ்நானகன் கிடையாது, கண் கிடையாது, நன். இந்த யோவான் ஸ்நானன் அப்படிங்கிறது ஒரு காரண பெயர், அதாவது அடைமொழி பெயர். அவனுடைய ஏற்பெயர் யோவான். அவன் மற்றவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து திருமுழுக்கு கொடுத்து வந்ததுனால அவனுக்கு அப்பெயர் வந்தது. இந்த யோவானுடைய பேருக்கு என்ன அர்த்தம்னா கர்த்தரால் கிருபை பெற்றவன். இஸ்லாத்துல கூட இந்த யோவான் ஸ்நானகன் வருகிறார். அவர் பேரு நபி யஹ்யா. ஆர்சி மொழிபெயர்ப்புல என்ன போட்டிருக்குன்னா திருமுழுக்கு யோவான் போட்டிருக்கும், ஆங்கிலத்துல ஜான் த பேப்டிஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கும். முதலாவது யோவான் 1:6 பிரகாரம் இந்த யோவான் ஸ்நானன் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன். மார்க் 1:2 பிரகாரம் இவன் தூதன், அதாவது தேவனுடைய தூதன் அப்படின்னு போட்டிருக்கும். அடுத்து மத்தேயு 3:3 பிரகாரம் ஏசாயா தீர்க்கதரிசியினால் 700 ஆண்டுகளுக்கு முன்பாக முன்குறிக்கப்பட்டவன். அடுத்து மத்தேயு 14:5 ஜனங்கள் எல்லோரும் இவனை தீர்க்கதரிசி என்றார்கள், ஆனால் இயேசு இவனை பற்றி தீர்க்கதரிசிகளை பார்க்கிலும் மேலானவர் அப்படின்னு சொல்றத பார்க்கலாம். மத்தேயு 11:9. அடுத்து மத்தேயு 11:11 ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை, மிகப்பெரிய ஒரு கௌரவத்தை கொடுக்கிறத பார்க்கலாம். அடுத்து லூக்கா 1:41 லூக்கா 1:15 தன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவன். முக்கியமா இந்த கேப்ரியேல் யோவான் ஸ்நானனை பத்தி என்ன சொல்றார் அப்படின்னா லூக்கா 1:17 பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திலும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தம் பண்ணும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்பாக நடப்பான். கேப்ரியேலுடைய பாருங்க ஒரு புகழாரம். மத்தேயு 9:15 இவன் மணவாளனின் தோழன் என்று அழைக்கப்படுகிறான். இயேசு கிறிஸ்து மணவாளன். யோவான் 3:35 பிரகாரம் இவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். யோவான் 1:34 பிரகாரம் இயேசு தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்தவன். யோவான் 1:8 இயேசு என்னும் ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவன். 3:7 மிகவும் தைரியமானவன். யூதர்களே எப்படி கூப்பிடுறான்னா விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு கூப்பிடுறத பார்க்கலாம். மிகவும் தைரியமானவன், யூதர்களை எதிர்த்தவன், அதே சமயத்தில் ஏரோதியையும் எதிர்த்தவன், ஜனத்தையும் எதிர்த்தவன், ஜனத்தின் அதிபதியான ஏரோதியும் எதிர்த்தவன். மத்தேயு 11:3 பார்க்கலாம். இயேசுவை குறித்து 4 சுவிசேஷங்கள் அழகா எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு சுவிசேஷத்தில் உள்ளது, சில காரியங்கள் இன்னொரு சுவிசேஷத்தில் இருக்காது. ஏதாவது ஒண்ணு இந்த இயேசு அப்பத்தையும் மீனையும் பெருக பண்ணாதான் 4 சுவிசேஷத்திலும் முக்கியமா இருக்கும். அதே போல 4 சுவிசேஷத்திலும் வருகிற பெயர் யாருடையது என்றால் இந்த யோவான் ஸ்நானனுடைய.